அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது வைகாசியில் உருவாகும் லக்ஷ்மி நாராயண ராஜயோகம். பட்டையை கிளப்ப போகும் ராசியினர்கள் யார் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். சூரியன் மற்றும் புதனுடைய சேர்க்கையினால் உருவாகும் லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் குறிப்பிட்ட ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் அதிக அதிர்ஷ்டத்தை தர உள்ளது. இதனை அறிந்து கொண்டு செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இதில் உங்கள் ராசி இருக்கிறதா என தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் வழிபாடுகளை செய்தீர்கள் என்றால் பண வரவு உங்களுக்கு அதிகப்படியாக வர வாய்ப்பு இருக்கிறது. சோதிட சாஸ்திரத்தின்படி ஒவ்வொரு கிரகங்களின் மாற்றமும் அனைத்து ராசியினருக்கும் கடும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் மே மாதம் நிகழும் சூரியன் புதன் சேர்க்கை ஒரு அரிய சேர்க்கையாக ஜோதிடத்தில் பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே சுக்கிரன் மிதுன ராசிக்குள் பிரவேசித்திருக்கிறார். இது லட்சுமி நாராயண ராஜயோகம் உருவாவதற்கான ஒரு முன்னோடி நிகழ்வாக அமைந்தது. மே 29 அன்று புதனும் மிதுன ராசியில் சுக்கிரனுடன் இணையும் போது இந்த யோகம் தனது முழு வலிமையுடன் கண்டிப்பாக வெளிப்பட வாய்ப்பு இருக்கின்றன. ஜோதிட கோட்பாட்டுகளின்படி புதிதாத்திய யோகம் என்று அழைக்கப்படும் சூரியன் மற்றும் புதன் சேர்க்கையானது மனித தெளிவு, முடிவெடுக்கும் திறன் மற்றும் தகவல் தொடர்பு திறன்களை மேம்படுத்துகிறது. மே 16 அன்று ரிஷப ராசியில் நிகழ்ந்த பௌர்ணமிக்கு முன்னதாக இந்த கிரக சேர்க்கை தெளிவான நுண்ணறிவையும் புரிதலையும் வழங்குகிறது. இந்த சேர்க்கை ரிஷப ராசிக்குள் நிகழ்வதனால் இது குறிப்பிட்ட ராசிகளுடைய பண வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நிகழ்த்தும் என ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. முதலாவதாக மேசம் ராசி நண்பர்கள். மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சூரியனும் புதனும் இணைந்திருக்கும் தகவல் தொடர்பு சார்ந்த விஷயங்கள் சாதகமானதாக அமைகிறது. குறுகிய தூர பயணங்கள் நற்பலன்களை உங்களுக்கு வழங்கும். சுக்கிரன் மிதுன ராசிக்குள் சஞ்சரிப்பதனால் உங்கள் பணத்திட்டங்கள் வெற்றிகரமானதாக முடிவடைய வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் சமூக தொடர்பு வட்ட விரிவடையும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடான உறவு வலுப்பெறும். லக்ஷ்மி நாராயண யோகம் அமைவதனால் தொழில் கூட்டாண்மை மிகுந்த பலனை உங்களுக்கு தரவல்லது. எவ்வளவுதான் முயற்சித்து தொழிலை மேம்படுத்தலாம் என்று சொன்னாலும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கூடாமலே இருந்தது. முக்கியமாக உங்களுக்கு அந்த தெரிந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலில் நீங்கள் புலியாக இருந்தாலும் உங்களுக்கு வாய்ப்பு என்பது கிடைக்காமலேயே இருந்து கொண்டு வந்தது. இப்போது அதற்கான நேரம் இந்த லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் வரும்போது இது உங்களுக்கு தன்னாலேயே வந்து சேர்கிறது. அதனால் உங்களுக்கு அதிகப்படியான தொழில் வளம் கிடைக்க வாய்ப்பு அதிகப்படியாக இருக்கிறது. மேசம் ராசி நண்பர்களுக்கு முக்கியமாக இதனை மனதில் நினைத்து கொண்டு செயல்பட வேண்டும். அடுத்ததாக முக்கியமாக ரிஷபராசி நண்பர்கள். ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு சூரியனும் புதனும் இணைந்து தங்கள் சொந்த ராசியிலேயே சஞ்சரிக்கின்றனர். இதன் விளைவாக இவர்களுக்கு தனிப்பட்ட அங்கீகாரம் கிடைக்கும். நிதி சார்ந்த விஷயங்களில் எவ்வித குழப்பமும் இன்றி இவர்கள் மிக சிறந்த முடிவுகளை எடுப்பார்கள். உதாரணமாக தங்கத்தில் முதலீடு செய்யலாமா வேண்டாமா என்பது போன்ற சந்தேகங்களை தெளிவுபடுத்தி கொண்டு இவர்கள் சரியான முடிவை மேற்கொள்ளுவார்கள். மேலும் இந்த ராசியின் அதிபதியான சுக்கிரன் மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைவதனால் இவர்களது தனிப்பட்ட அந்தஸ்தும் மதிப்பும் உயரும். இவர்கள் தங்களை சிறப்பான முன்னிறுத்தி கொள்வதன் மூலம் தங்கள் நற்பெயரை மேலும் வளர்த்து கொள்வார்கள். அடுத்ததாக மிதுனம் ராசி நண்பர்கள். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் உண்மையாகவே தங்கள் பக்கம் இருப்பதை போன்ற ஒரு உணர்வு ஏற்படும். இந்த சுபகரகமான கிரகநிலை அவர்களுக்கு அளவற்ற ஆற்றலுடன் செயல்பட்டு அவர்கள் அசாதாரண உட்பயிற்சி பெருக்கை ஏற்படுத்தும். இதே ராசியில் சுக்கிரனும் புதனும் இணையும் சேர்க்கையானது அவர்களின் தன்னம்பிக்கையை வெளிப்படுத்துவதுடன் சமூகத்தில் அவர்களுடைய அந்தஸ்தையும் மதிப்பையும் உயர்த்தும். தொழில் மற்றும் வேலைக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். முக்கியமாக இளம்பெண் தீவிரமாக வேலை தேடி கொண்டிருந்தால் இளம் பெண்கள் அதிகப்படியான வேலை தேடி கொண்டிருந்தால் அவர்களுக்கு இப்போது ஒரு மிக சிறந்த வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. அடுத்ததாக கடகம் ராசி நண்பர்கள். இந்த பெயர்பயிற்சியானது இவ்ராசியின் சேர்ந்தவர்களுக்கு பெரிதும் நன்மை பயன்பாக அமையும். இது அவர்களுக்கு ஆன்மீக மற்றும் மனத்தெளிவை அருளும். உதாரணமாக குண்டூரை சேர்ந்த ஒரு கடகராசி இளைஞர் ஒரு புதிய குழுவுடன் இணைந்து பணியாற்றலாமா வேண்டாமா என குழப்பத்தில் தவித்து வந்த நிலையில் தற்போது அவரது ஐயங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். அவரால் ஒரு உறுதியான முடிவை எடுக்க இயலும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக நன்மைகள் அதிகமாக தொடரும். சிம்மம் ராசி நண்பர்கள்.
இந்த ராசியை சேர்ந்தவர்கள் பவர் ரேஞ்சர்களாக மாறிவிடுவார்கள். அவர்களின் உள்ளார்ந்த ஆற்றல் திடீரென முழுமையாக நிரம்பி புதிய உயிர் சக்தியும் இணையற்ற மகிழ்ச்சியும் கொண்டு வரும். இதற்கு காரணம் அவர்களின் ஆயுள் கிரகம் சூரியன். சூரியன் மற்றும் புதன் சேர்க்கை அவர்களுக்கு மிகவும் மங்களகரமானதாக அமையும். அவர்கள் தொழில் மற்றும் தலைமை பதவிகளில் அங்கீகாரம் பெறுவார்கள். உதாரணமாக, அனைத்து சிம்மராசி பெண் ஒருவர் தனது நிறுவனத்தில் ஆற்றிய பங்களிப்புக்காக அங்கீகாரம் பெற்று தலைமை பதவிக்கு கண்டிப்பாக உயரக்கூடும். அடுத்ததாக கன்னிராசி நண்பர்கள். இந்த ராசியை சேர்ந்தவர்கள் தனித்துவமான நன்மைகள் அனுபவிப்பார்கள். இதற்கு முக்கிய காரணம் இவர்களின் ஆளுமை கிரகமான புதனின் தாக்கம் இவர்கள் மீது மிக வலிமையாக அமைந்திருப்பதே ஆகும். சூரியன் மற்றும் புதன் ஆகிய கிரகங்கள் சேர்க்கையின் காரணமாக பயணம், கல்வி மற்றும் சட்ட ரீதியான விவகாரம் தொடர்பான விஷயங்கள் இவர்களுக்கு தெளிவு பிறக்கும். உதாரணமாக, அனைத்து விதமான நற்பலன்களும் இவர்களுக்கு அமையுமாகும். அடுத்ததாக துலாம் ராசி நண்பர்கள். இந்த ராசியின் அதிபதி சுக்கிர பகவான் ஆவார். தற்போது சுக்கிரன் மிதுன ராசியில் சஞ்சரிப்பதனால் உங்கள் நிதி நிலைமை மேம்பட உள்ளது. இதன் பொருள் என்னவென்றால், கடகம், அதாவது கடந்த சில காலமாக நீங்கள் சந்தித்து வந்த நிதி பற்றாக்குறைகள் அனைத்தும் போது தீர்க்கப்படும். நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த பணம் உங்கள் கைக்கு கண்டிப்பாக வந்து சேரும். மேலும் லட்சுமி நாராயண யோகம் உங்களுக்கு சாதகமான பலன்களை அளிக்கும். நீங்கள் புதிய முதலீடுகளை மேற்கொள்ளுவீர்கள். அத்துடன் உங்களிடம் ஏற்கனவே உள்ள சொத்துக்கள் மற்றும் செல்வத்தின் மதிப்பு கண்டிப்பாக மென்மேலும் உயர அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. அடுத்ததாக விருச்சிகம் ராசி நண்பர்கள். இக்காலகட்டத்தில் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் ஆழ்ந்த மனநிறைவை உணர்வார்கள். இவர்கள் வெளிப்படையாக அமைதியாக காணப்பட்டாலும் தங்கள் உள்ளத்திற்கு அளவற்ற மகிழ்ச்சியை தந்திருப்பார்கள். சில நிகழ்வுகள் இவர்களுக்கு சாதகமானதாக அமைகிறது. தனுசு ராசி நண்பர்கள். அடுத்ததாக இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு லட்சுமி நாராயண ராஜயோகம் மிகவும் மங்களகரமானதான பலன்களை தரவிருக்கிறது. தொழில் லாபம் ஈற்றும் வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகின்றன. கூட்டாண்மை மூலம் மிகச்சிறந்த பலன்கள் கிட்டும். உதாரணமாக, ஆதில்பாத் முக்கியத்துவம் வாய்ந்தவதாக இருக்கும். அடுத்ததாக மகரம் ராசி நண்பர்கள். இந்த ராசியை சேர்ந்தவர்கள் மிகவும் பரபரப்பாகி விடுவார்கள். தங்களுக்கு மிக குறைந்த நேரமே இருப்பதனால் தங்களின் தனிப்பட்ட தேவைகளை கவனித்து கொள்ளக்கூட அவர்களுக்கு நேரம் இருக்காது. அவர்கள் உண்மையான வேலை வெறியர்களாக மாறிவிடுவார்கள். இருப்பினும் லட்சுமி நாராயண யோகம் அவர்களுக்கு அளவற்ற ஆற்றலையும் புத்துணர்வையும் அளிக்கும். அதன் விளைவாக அவர்கள் தொழில் வாழ்க்கையில் ஏற்படும் எந்த ஒரு கொந்தளிப்பும் அல்லது நிலையற்ற தன்மையும் கண்டிப்பாக அவர்களுக்கு நீங்கிவிடும். அடுத்ததாக கும்பம் ராசி நண்பர்கள். கும்பராசி நண்பர்கள். இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு நல்ல காலம் உண்மையாக தொடங்கிவிட்டது. நீங்கள் மிகுந்த ஆற்றலுடன் துடிப்புடன் திகழ்வீர்கள். குடும்பம் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளும் முற்றிலுமாக மறைந்து விடுகின்றன. அடுத்ததாக மீனம் ராசி நண்பர்கள். இந்த ராசியை சேர்ந்தவர்கள் இப்போது இரட்டை பலன்கள் அனுபவிப்பார்கள். அவர்கள் சிந்தனை கூர்மையாகும். அவர்கள் ஆழமாகவும் கவனமாகவும் ஆலோசிப்பார்கள். ஒரு காந்தத்தை போல அவர்கள் மற்றவர்களை சார்ந்து எங்கள் மீது செல்வாக்கு அதிகமாக செலுத்துவார்கள். முக்கியமாக இதனை மனதில் நினைத்து கொண்டு செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கே நல்ல காலமாகும். குறிப்பாக உங்களுக்கு பதவியோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குமாகும். முக்கியமாக ஒரு மீன ராசிக்காக ஒரு முடிவு அறிந்தவுடன் மற்றவர் உடனடியாக எச்சரிக்கை நிலைக்கு சென்று அதற்கேற்றாற்போல் தங்கள் சொந்த திட்டங்களை மாற்றியமைக்க வேண்டிய கட்டாயத்தில் தங்களை காணலாம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.